வேணாம், நீங்க கொஞ்சம் இருங்க. காயத்ரி குரல் குடுக்கறாளா? இருங்க பாருங்க, நான் பாத்துக்கறேன். ஏய், என்ன சாவு குடுக்குற? உன் புள்ளை நான் தான் அடிச்சேன். என்ன என் கையை ஒடிச்சிடுவியா? போட பாக்கலாம். சுமத், இவ இறக்க இல்லாம சின்ன பையனை அடிச்சிருக்க. அவன் என்ன அனாதை நினைச்சியா? என்னங்க, இவன் உங்க குழந்தை தானே? உங்க குழந்தை தானே? இவனை அடிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கல? சொல்லுங்க. சும்மா இருங்களே. இந்த பாரு, ஏதோ தெரியாம அடிச்சிட்டா, அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். ஏன் இப்படி சத்தம் விட்டு ஊரை குட்டுற? நான் சுட்டுனாலதான் இந்த கூட்டம் கூடிச்சு. கோட்டை கோயில் சாமி, ரொம்ப ஆட்டம் போடாத. துப்பாக்கி உங்காலே விழுந்துட போகுது. மூஞ்சூரு மூஞ்சி சின்ன பின்னமாயிடும். ஐயோ அம்மா, என்னம்மா இது? என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு சுமதி, நான் சொல்றது சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. இந்த பாரு, பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணு உனக்கு கூட புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. ரெண்டாம் தரமா ஓடி வந்து உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா, அவரை முறைப்படி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க, நானும் ஓடி வந்தவளா? என்ன சும்மா இருக்கீங்க? ஐயோ சுமதி. சுமதி இல்ல, காயத்ரி. ஐயோ காயத்ரி, நெருப்புனா வாய் சுற்றுமா என்ன? அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்கா பேசிட்டு இருக்கான். நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி. நான் காயத்ரி இல்ல, சுமதி. ஐயோ மா, மாப்ள, உன் புது பொண்டாட்டிய மறுவாதைய ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு சுத்தி அடிப்புடுவா. நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டொப்பு டப்புன்னு சுடுறதுக்கு? ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளைக்கு பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு என்ன சுடுறேங்கிறான்? ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மா இருந்தேன். மரியாதை உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது? போக முடியாதியா? போறேன்னா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திரிச்சிருவியா? இவ்வளவு நேரமா உன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என் மாமா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற, பிச்சு புடுவான் படுவா. ஏய், என்ன அடிச்சிட்டில்ல? ஆமா. உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டில்ல? இருடா மூஞ்சூரு, ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற. இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன். சீ, போடா, போடா. அப்பா, அப்பா, அப்பா. போதுமா போதுமா? இப்போ முதல்ல என் புள்ளைய அடிச்சீங்க, இப்ப எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்க. நான் மட்டும் தான் பாக்கி. என்ன அடிச்சீங்க? ஏன் விட்டு வைக்கிறீங்க? அடிங்க. தொடாத, தொட்டா கை உடைச்சிடுவேன். என்னங்க, அவ தொடர நீங்க சும்மா இருக்கீங்க? ஐயோ காயத்ரி, வீட்டுக்குள்ள போய். நான் உள்ள போறோம். அவதான் அவ கிட்ட முதல்ல அவளை போக சொல்லுங்க. காயத்ரி, இங்க பாரு சுமதி, ஊரே வேடிக்கை பாக்குது. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய. ப்ளீஸ் மா, ப்ளீஸ். இப்படி செல்லமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன். நான் ஒண்ணு அந்த மாதிரி வாக்கி மீறவல்ல. நான் வரேன் மாமா. அப்பாடா. வாங்க போலாம். ஓடிருங்கோ. என்ன மயங்கி நிக்கிறீங்க? நான் ஒண்ணு மயங்கலையே. வீட்டுக்கு வாங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. காயத்ரி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டுமா? இந்த கொஞ்சர வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், உன்னை கொஞ்சம் வேற யார கொஞ்சம் சொல்றேன்? ஏன், உங்களுக்கு வேற ஆளா இல்ல? அதான் எது வீட்டுல இருக்காளே. நேத்து நடந்தது இன்னும் நீ மறக்கலையா? மறக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முத்தம் கொடுக்கறா, நீங்களும் அதை ஏத்துக்கிட்டு மயங்கி நின்னீங்களே. என்ன பண்ண சொல்ற நீ? அவ கண்ணத்துல அழிஞ்சிருந்தா பலாறு திரும்ப அவ கண்ணத்துல அழிஞ்சிருப்பேன். முத்தல்ல கொடுத்தா அதை எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? ஏன், கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஐயோ காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் மேல பாசம்லாம் இல்ல. அவ என்னைக்கு என்ன ஒதுக்குனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன். சத்தியமா? சத்தியமா. அப்ப அந்த பையன் மேல? அவனே எனக்கு பிடிக்கலங்கிற, அவனை எப்படி எனக்கு பிடிக்கும்? கரெக்ட் கரெக்ட். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. நீ நிம்மதியாரு, நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு. இருங்க இருங்க. என்ன? இந்த உங்களுக்கு சாப்பாடு. இந்த பஸ்ல தூக்கிட்டு போக சொல்றியா? என்னால முடியாது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உங்க வயிறு கெட்டு போயிடும். அதான் நான் இருக்கேன்ல, நானே சமைச்சேன். நீ சமைச்சியா? ஏன் பாத்திரம் எல்லாம் ஃபுல்லா இருக்கா? எனக்காக சமைச்சேன்? ஐயோ 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 மாமாங்க. ஏய், என்ன ரெடிட்டு பாட்டிலே சொல்றியோ? விட்டுங்க. சரி சரி, போய் மோங்க ஆயிட்டு வாங்க, கோயில் போயிட்டு வரலாம். மோகம் கழுவுறதா? குளிச்சுட்டே வர என்வி சாப்பிட்டுருக்கேன்ல. ஆமா, இன்னைக்கு கிருத்திகாச்சே, எப்படி மட்டன் சிக்கன் அனுப்பிச்சே? சூப்பரா இருந்துச்சு போ. இருங்க, மட்டன் சிக்கனா? என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, கிண்ணத்துல இருந்த முட்டை பொரியல் நல்லா இருக்குன்னு கணேஷ் அப்படியே முழுகிட்டாரு. முட்டை பொரியலா? என் எம்டிக்கு மீன்னாவே பிடிக்காது. நீ வச்ச ஃபிஷ் ஃப்ரையை டேஸ்ட் பண்ணிட்டு 5-6 துண்டுல சாப்பிட்டாரு. ஃபிஷ் ஃப்ரையா?
அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு, மட்டன் குழம்பு ஊத்தி சப்ப குட்டியில சாப்பிட்டாரு. நீ பாத்துட்டு அசந்திருப்ப. மொத்தத்துல சிக்கன் 65 A1. அப்பா போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? பின்ன என்ன கிருத்திகா அதுமா இப்படி பேசுறது? முருகா முருகா, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்காக. உருளைக்கிழங்கு குருமா, முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃபிளவர் பக்கோடா, கத்திரிக்காய் ஃப்ரை, இதெல்லாம் தானே செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு மட்டன் சிக்கன் குழப்புறீங்களே. இல்ல காயத்ரி, நீ தான் டிஃபன் கேரியர்ல. நான் பண்ணி கொடுக்கல. பண்ணல? ஆஹா, அப்ப அந்த டிஃபன் கேரியர் ஐயா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இந்த மொழி முழிக்கிறான். காயத்ரி, கொஞ்ச நேரத்துல உள்ள ஏமாத்தின பத்தியா? நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான். ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல முட்டை பொரியல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ஃப்ரை அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் பகோடா நினைச்சு நீ நினைச்ச காலிஃபிளவர் பகோடா. போதும் போதும் நிறுத்துங்க. இதுதான் இப்படி குழப்பி குழப்பி சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. என்னமோ ஏதோ ஷாக் ஆயிட்டேன். சரி போய் குளிச்சிட்டு வாங்க. நீ வா குளிக்கலாம். நான் குளிக்கிறேன். நீ வந்தாதான் குளிப்பேன். நீ வா நீ. ஹலோ ஃப்ரெண்ட். ஏய் என்னடா? எங்க மம்மி காலையில கறி குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்துச்சுல, அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. மம்மி திட்டுவாங்க, சீக்கிரம் கொடுங்க. ப்ளீஸ் காயத்ரி, அந்த பையன் சொல்றதை நீ நம்பாத. போதும் நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவ கொடுத்த சாப்பாட்டு தெரிஞ்சு தினமும் சாப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கல்ல. காயத்ரி. போதும் பேசாதீங்க. ஐயோ காயத்ரி, நான் சொல்றத நம்பு நான் காயத்ரி. நம்ப மாட்டேன். காயத்ரி காயத்ரி, நீ கிருத்திகை கோயிலுக்கு போணும் காயத்ரி. ஏமா இப்படி எல்லாம் பிரச்சனை வரதுனால கல்யாணமே வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான் தான் அப்பவே விட்டுட்டேனேப்பா. நீதான் திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்ன. ஏன் தப்புதான். நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடி அம்மா, என்னாச்சு இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருங்க மாமி. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. வகை வகையா தான் ஆக்கி போட்டேன். அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப நல்லா அவஸ்தைப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா. அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து, நீயும் மடிசார் கட்டிக்கோ, அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம். எனக்கா மடிசார் கட்ட தெரியாது. சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு, ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுனாரு பாருங்க. மம்மி கணக்கெல்லாம் தப்பு தப்பா வருது மம்மி. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. நீ ஒழுங்கா பேசாம படி. எங்க ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நான் உங்களுக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்கூட்டரா? பின்ன என்னங்க, நீங்க ஆபீஸ் போகும்போது கண்டதெல்லாம் உங்க பின்னாடி வரது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் ஸ்கூட்டர் வாங்கினேன். ஐயே, எனக்கு ஸ்கூட்டர்லாம் ஒத்து வராது. ஏன்? பஸ்ல போனாதான் எனக்கு ஒத்து வரும். ஐயோ, பஸ்லயா? என்ன நீங்க எதுக்கு கன்சூமர் கோர்ட் அது இதுன்னு கலாட்டா பண்றதுக்கா? இத பாருப்பா, அந்த காலத்துல என் பொண்டாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல. ஆனா உன் பொண்டாட்டி ஒரு ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்திருக்கா. முண்டா முண்டா, ஆம்பளை வேலை கிளம்பும்போது முடிய விரிச்சு போட்டு உட்கார்ந்திருக்கா. உருப்படவே மாட்டான். காயத்ரி, என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? எனக்கு ஸ்கூட்டர் சரிப்படாது, நான் பஸ்லயே போறேன். இருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? இதுல என்ன சந்தேகம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்கல்ல? என்னம்மா சொல்லு. பொண்டாட்டியம் பெரிய பொண்டாட்டி உரிமை கொண்டாட வந்துட்டா. அவ முன்னாடி என் மானத்தை வாங்காதீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்துக்கிறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ, நல்லா கிக் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் ஆகல? மூஞ்சிய பாரு, பெருங்காயத்தை நக்கின பெருச்சாளி மாதிரி. அவங்கள விட அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரே பாத்துருக்க மாட்டாங்க. என்னங்க
நீங்க இப்படி வாங்க ஏ? மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிடுவா. சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க இப்படி வாங்க. ஆமா. மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய சில்வர் ஸ்டாலின் இது என்ன சாதாரண வண்டியா? 95 மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. போடு ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா? என்ன சிரிப்பு? அப்பா என்னம்மா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆ. நீங்க உள்ள போய் அத கொண்டு வாங்க. இப்ப வந்துடுறேன். டண்ட நக்கட டனக்க நக்கட டண்ட நக்கட கிங் கிங். மவளே இதை விட அந்த ஐட்டம் சூப்பரா இருக்க. மாமோய் இது புது வண்டி 2003 மாடல். 35,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன். ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வாங்க மாமா, வந்து இதுல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு போங்க. மாப்பிள ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, வந்து நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு போங்க. ஏமா அவ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி அவளே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லையே. இல்லனா ஏறி உட்காருங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்படி தள்ளி அது ஸ்டார்ட் பண்றோம். மாமா தள்ளுங்க. தள்ளு தள்ளு. தள்ளுங்க. ஏமா அந்த ஸ்கூட்டர் முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் புது ஸ்கூட்டர் எடுத்தியா? ஆமா, நான் தான் நேத்து நைட் பெட்ரோல் டேங்க்ல சக்கரை போட்டுட்டேனே, அப்புறம் எப்படி ஓடும்? பெரிய கில்லாடிமா. ஓடிரு ஓடிரு. என்னங்க ஆ? இந்தாங்க காஃபி. ஆ. காலையிலே கேட்டீங்க, நான் தான் மறந்துட்டேன். என்னங்க ஏன் கை நடுங்குது? அது நர்வஸ் பிரேக். என்னது வேர்க்குது முகலாம்? அது வெளிய வெயில், அதான் ரொம்ப ஹாட். ஹாட்டா? இல்ல இல்ல, நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. டைம் ஆச்சு. பச்சை தண்ணி தலையில ஊத்துனா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, சீக்கிரம் வாங்க, கல்யாணத்துக்கு போகணும். தாத்தா, என் முட்டை ஏன் சாப்பிடுறீங்க? சாப்பிட்டீங்க மீசை கட் பண்ணிடுவேன். சின்ன வயசு புத்திடா பேராண்டி, அதனாலதான். ஏம்மா எய்த்த வீட்டுல கால் டாக்ஸி வந்து நிக்குதே, எதுக்கு? அவங்க வெளியே வரட்டும், என்னன்னு பாக்கலாம். அத்தை, ஏமா என்ன? ஆ, நாங்க இப்ப கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே காசி தியேட்டர்ல என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற படத்தை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு லேட்டா தான் வருவோம். நீங்க சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்க வேண்டாம், புரியுதா? காயத்ரி, அம்மா என்ன அப்பாவா? அவங்களுக்கு காது நல்லா கேட்கும். ஏன் இப்படி கத்துற? நான் அப்படிதான் கத்துவேன், நீங்க சும்மா இருங்க. அத்தை, ஒரு பெரிய பூசணிக்காவை வாங்கி வைங்க. எதுக்கு? சாயந்தரம் நாங்க வந்தோம்னா திருஷ்டி எடுக்கணும். சரி. கண்ட கண்ட கொல்லிக்கனால இங்கேயே பாத்துட்டு இருக்கு. நாங்க வரோம், வாங்க போலாம். ஆ? கைய கோத்துக்கோங்க. எதுக்கு? கைய கோத்துக்கோங்க. எப்பா நீ கிளம்புப்பா. அம்மா அம்மா. அத்தை, டேய், டேய், போ அப்படி. அம்மா என்னங்க நீங்க? இங்க இருக்கேப்பா. அம்மா. என்னப்பா? என்ன? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க என்ன படம் பார்க்கலையா? ஐயோ, சீக்கிரம் வந்துட்டீங்க. வா வா வா. என்ன? என்னப்பா ஏதோ படம் பார்க்க உட்காரு போறேன்னு உட்காரு சொல்லுங்க. உட்காரு. என்னப்பா அம்மா, என்னாச்சு? படம் பார்த்துட்டு இருக்கும்போது சிவராமகிருஷ்ணன் தம்பதிகள் உடனே மேனேஜர் ரூமுக்கு வரணும்னு ஒரு ஸ்லைட போட்டான். சரி. பதறி போய் மேனேஜர் ரூமுக்கு போனோமா, அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு, வீட்ல இருந்து போன் வந்துச்சு, உடனே போங்கன்னா அதனாலதான் இங்க முடியாம. உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயா என்னப்பா நீ? அது வேற சிவராமகிருஷ்ணா இருக்கும். ஐயோ சொல்ல. இருங்க இருங்க அத்தை, அவங்க பேர் மட்டும் சொல்லல, சரோஜம்மாக்கு அடிபட்டிருக்குன்னு உங்க பேரு சேர்த்துல சொன்னாங்க. நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சதி பண்ணி இருக்கணும். யார் இப்படி உங்களை போன் பண்ணி குழப்புனது? கேட்டீங்களா அவ பாட்ட? எல்லாம் அவ செஞ்ச வேலை. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சினிமா போனது அவளுக்கு பொறுக்கல. சும்மா இவன் நீ வேற. போன் பண்ணி கேட்டு விட்டுட்டா பாருங்க. சரி விடுமா, அந்த படத்தை அப்புறம் பாத்துக்கிட்டா போகுது. நீங்க சும்மா இருங்க அத்தை, நீங்க சமாளிக்காதீங்க. என்னங்க இன்னைக்கு நீங்க அவகிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டு வரீங்க. என்ன? ஒண்ணு அவ இந்த தெரு விட்டு போனோம், இல்ல நாம போனோம். நாம ஏன் போனோம்? நான் அவளை விரட்டிட்டு வரேன் பாரு. இந்த கோட்டை பிடி. ஏய் சுமதி, வா வெளியே.
பாத்தீங்களா? என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஐயோ. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களதான் மாமா நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், 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 இந்த கொஞ்சம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா இந்த ஏரியா விட்டே நீ போயிடணும். நீங்க சொன்னா நான் போகாம இருப்பேனா மாமா? எங்க என் மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. எனக்கு என்ன பயமா? நேருக்கு நேரா பார்த்தே சொல்றேன். இங்க வா. இங்க வா, சுமதி. நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய், இந்த வா. ஏய், என்னங்க கரும வேணாம் கரும சுமதி. ஒருத்தர் ஏய். என்னங்க அவங்க மூஞ்சி பார்த்து நிக்கிறீங்க? இப்படி வாங்க வாங்க. ஏய் என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? என் புருஷனை மயக்க பாக்குறியா? ஓடி வெளிய. உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு கிடக்கு? சொல்லுடி. ஏய் என் புருஷனை மயக்கிற வேலை இங்க வெச்சுக்காத. ஆமா நானா மயக்கினேன். என் புருஷனை பட்டிமன்றத்தை நீ மயக்கி கைக்குள்ள போட்டுட்டு என்ன பேச வந்துட்டியா? சரிதான் போடி. அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நடந்துக்கிற யோகிதை உனக்கு இல்ல. அதான் என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு. சும்மா பேசாத. நான் நல்லதான் வச்சிருந்தேன். அப்போ இவரு என் மனசு சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நீ வேஸ்ட் தெரிஞ்சு என் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, மாமா. அவ என்ன சொல்லிட்டாரு? ஆமாடி, ஆளுக்கு என் புள்ளைய போட்டு இங்க அடிக்கிறீங்க. stop. சொல்லுங்க மாமா. ஏய், என்னத்த சொல்றது? சொல்லுங்கய்யா. ஏய், உனக்காக அவ பொய்ய சொல்றா. நீ ஏன் அவளை நம்புற? ஓ, நான் போய் சொல்றேனா? அப்ப அந்த ரிப்போர்ட் எடுங்க. என்ன சிபிஐ ரிப்போர்ட்டா? இல்ல, என் பையனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். என் புருஷனுக்கு என் மேலயும் என் பையன் மேலயும் பாசம் இல்லனா இதுல அவர் எப்படி கையெழுத்து போட்டாரு? இனிமே மூஞ்சிலே முடிக்காதீங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. என்னம்மா இது? ஐயோ என் புள்ளைய 2 பேருமா சேர்ந்து கூறு போட்டு வழங்க போல இருக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? தவிக்கிறானே என் புள்ள. ஐயோ! ஆ!